ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய விருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுசியம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுசியம் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். 1 டம்ளர் கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். அதே டம்ளரில் 1 டம்ளர் மண்டவெல்லம் எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம பாகு வச்சு கரைச்சிக்க போகிறோம். அதில் மண் இருக்கனால அது முங்குற அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுட்டேன். இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை அப்படியே நம்ம அந்த தண்ணியோடு சேர்த்துடலாம். அதனால தான் கழுவிட்டு ஊற வைக்க சொன்னேன். அந்த ஊற வச்ச தண்ணியோடையே உள்ளே போட்டுட்டு அதை மூங்குற அளவுக்கு லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு 3 விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. பாருங்கள், ஸ்டீம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன். நான் 3 விசில் தான் விட்டேன். நல்லா வெந்துருச்சு. 3 இல்லை 4 கூட வைக்கலாம். நல்லா வேகணும் பருப்பு. நான் 3 விசில் தான் விட்டேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கரண்டியை வச்சு நல்லா அப்படியே மசிச்சு விடுங்க. ஒன்று போல் எல்லாத்தையும் மசிச்சு விட்டுறணும். பாருங்கள், நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு முழுசாக இல்லாமல் நல்லா எல்லாத்தையும் மசிச்சு விட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மண்டவெல்லம் கரைச்சி அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி வச்சதே நான் ஆட் பண்ண போகிறேன். ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மண்டவெல்ல பாகு வடிகட்டி ஆட் பண்ணிட்டேன். எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து கெட்டியாக வரணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பருப்பெல்லாம் நல்லா கெட்டியாகிட்டே வரும். பாருங்கள், பருப்பு வெந்து நல்லா கெட்டியாயிடுச்சு. உங்களுக்கு ஒருவேளை அது ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு, கெட்டி ஆக மாட்டேங்குதுன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக கெட்டியாயிடும். டேஸ்ட்டும் உங்களுக்கு மாறாது. நல்லா வெந்து ஒன்று போல் அந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கெட்டியாகும். அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். பாருங்கள், ஆறிடுச்சு. நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கெட்டியாகிடுச்சு. பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சிடலாம். எல்லாம் உருட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ மைதா மாவை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு கரைக்கணும். அதாவது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி இருக்கக்கூடாது.
இப்போ கரெக்டான பதம் வந்துருச்சு. நம்ம இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் உருட்டி வச்ச உருண்டையை அந்த மாவுக்குள்ளே எல்லா பக்கமும் ஆகுற மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு அந்த மாவை மேலே எடுத்து விடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாம். போடையில் அப்படியே அந்த பாத்திரத்தில் வலிச்சு விட்டு போடுங்க. எண்ணெயில் முங்கி இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம போட ஆரம்பித்தோடனே நம்ம அடுப்பை சிங் பண்ணிக்கலாம். சுசியம் வந்து சீக்கிரமே வெந்துடும். இப்போ நான் 4-5 உருண்டை போட்டுட்டேன். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம அதில் எல்லாம் ஒன்றும் செய்திடக்கூடாது. இதெல்லாம் உடச்சி விட்டுறலாம். லைட்டாக திருப்பி விட்டிங்கன்னா உடஞ்சிரும். இதோட ஜாயிண்டெல்லாம் விட்டுரும். பாருங்கள், பரட்டி விட்டேன். இது 2 பக்கமும் ஒன்று போல் வேக வச்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சம் மாவு வந்து வடிய தான் செய்யும் நம்ம போடையில். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா வெளியில் மொறுமொறணும், உள்ளே வந்து சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.